வெல்கம் டு ஷூட்டிங்க போங்க. எல்லோருக்கும் இஸ்கி இஸ்கி என்றா கேட்கிறது, எனக்கும் இஸ்கி இஸ்கி என்றுதான் கேட்கிறது. எங்கே மறுபடியும் ஒரு முறை முயற்சி செய்து பார்ப்போம். Friends, yes, welcome to our next vlog. இப்போ நம்ம வந்துட்டு பாண்டிச்சேரியில ஒரு ஹிடன் ஜெம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேஸ்க்கு போறோம். அந்த பிளேஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு படத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்க, யூஎஸ்ல எல்லாம் வந்துட்டு அந்த கேப் கேனியோன் சொல்லுவாங்க. அந்த ரெண்டு பாறைக்கு நடுவுல கீழே வந்து பாதை மாதிரிலாம் போகும். அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. நம்ம படத்துல தான் பார்த்திருப்போம். அந்த மாதிரி ஒரு பிளேஸ் எங்க ஊர்லயும் இருக்குது. டீசல் போட்டு கிளம்பியாச்சு. நம்மளோட அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்துட்டு நம்ம கேன்யான் தான். அதனால பி ரெடி மக்களே. போவா கடவுளை, வண்டி பஞ்சர் ஆயிடக்கூடாது. ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டு லொக்கேஷன் ரீச் பண்ணுறோம். இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கு. ஆனால் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. பைக்கில் வந்தீங்கன்னா சூப்பராக நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஆனால் கார் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பாருங்கள் நீங்களே எப்படி இருக்குன்னு. இப்போ நாங்கள் வந்ததெல்லாம் ரொம்ப மோசம் ரோடு. அப்படியே நம்ம இதில் அட்வென்ச்சர்ஸ் போகிற மாதிரி இருக்குது. ரொம்ப ரிஸ்க்கு. கார் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஆள் நடமாட்டமும் இல்லை, ஃபுல்லாக குவாரி தான் இருக்குது. ஏரியா ஃபுல்லாக கல்குவாரி தான். அது வரைக்கும் நாங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா நேரத்தோட. இப்போ நாங்கள் வரதே ஈவினிங் வந்து 5:30 ஆகிடுச்சு. கூடிய சீக்கிரம் இங்கேருந்து நாங்கள் வந்து வெக்கேட் பண்ணணும். இருட்டுறதுக்கப்புறம் இருக்கிறீங்கன்னா இங்கே ரிஸ்க் ரொம்ப. வரீங்கன்னா பிளான் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு முன்கூட்டியே ஒரு 3 மணி அந்த மாதிரி 3 o'clock பிளான் பண்ணி வந்துடுங்க. நீங்கள் பாருங்கள் ரோடை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரோடு ரொம்ப மோசமாக இருக்குங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ரெய்னி சீசனில் வந்தீங்கன்னா செம்மண்ணுக்கு அதுக்கும் ஃபுல்லாக சேறு சகதி ஆகிடும். நீங்கள் இதுக்குள்ளே வண்டி கார் ஓட்டிக்கிட்டு வந்தீங்கனாலே கார் வந்து மாட்டிக்கும் சேத்துல. அதனால் பிளான் பண்ணிவிட்டு ட்ரை சீசனில் வாங்க, அதான் பெட்டர். இதுதான் வந்து ஜியோ பார்க், புவியியல் பூங்கா திருவக்கரை. ஆக்சுவலாக அது க்ளோஸ். இப்போ நம்ம வந்ததே ஒரு மெயின் ரோடு தான். அதுதான் இந்த லட்சணத்தில் இருக்குது. என்னடா இவ்வளோ தூரம் கூட்டு போறீங்க, அப்படி எங்கே தான்டா போறீங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். கேட்குது. ஒருத்தான பிளேஸாக நான் காட்டுறேன், நம்பி பாருங்க. போகுது. ஒத்தையடி பாதையில ஒரு சனம் தூங்கையில ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு வெத்தலை போல் வாடுதம்மா என்னோட மனசு.
நீங்கள் வந்துட்டு தாராளமாக நீங்கள் பைக்கில் வந்துட்டு போங்க, ஜாலியாக இருக்கும் இந்த இடம். ஆனால் ரொம்ப ரொம்ப ப்ரைவசியாக, ரொம்ப ரிமோட் ஏரியா. நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும், அவ்வளோதான். திஸ் இஸ் த வே. நம்ம இப்படி தான் வந்துட்டு காரை இங்கே மேட்டில் பார்க் பண்ணிவிட்டு இந்த ஸ்லோப்பில் இறங்கி நம்ம அந்த பிளேஸை வந்து விசிட் பண்ண போகணும். ஸோ இப்போ சன்செட் டைம், நம்ம இப்போதான் வந்திருக்கோம். இந்த ஸ்லோப்பில் தான் நம்ம இறங்கி நம்ம விசிட் பண்ண பிளேஸ்க்கு போகணும். ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வராதீங்க, ஏன்னா ரொம்ப சின்ன இடம். ஆமாம், ஜஸ்ட் ஃபோட்டோஸ் அண்ட் ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு இது ஒரு ஆப்டான பிளேஸ். பட் ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணி கிட்ஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரியெல்லாம் இங்கே பெருசாக கிடையாது. So this is my இல்ல little கிட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க உள்ள போய்ட்டோம்னா. காம போட்டு 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 கேர்ஃபுல் போ பார்த்து. ஸோ பெட்டர் ஹீல்ஸ் அவாய்ட் பண்ணலாம். அப்படிதான் இருக்கு. ஸோ நம்ம போய் தானே ஆகணும். அதுக்காக நம்ம 47 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். பாண்டிச்சேரிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 45 மினிட்ஸ் ஆகும் டியூரேஷன். ட்ராவலிங் டைம் வந்து 45 மினிட்ஸ் ஆகும். ஆனால் கிலோமீட்டர் கம்மி தான், 20 கிலோமீட்டர்ஸ் 25 கிலோமீட்டர்ஸ் தான். ரோடு அந்த மாதிரி அந்த லெவலில் இருக்கும். ஆமாம். ஸோ பாருங்க, இவங்க தான் என்னோட அக்கா பொண்ணு நவமி. பேக்ல இருந்து ஒரு ஹாய் சொல்லு. அக்கா மகளே, நான் மிஸ்ஸஸ் தீபிகா. இவங்க என்னோட வைஃப், உங்களுக்கு தெரியும். சாரி, எனக்கு தெரியாது. ஹலோ. இவங்க லிட்டில் பிரின்சஸ் ஜாய். ஹலோ சொல்லு. ஹலோ. சரி வாங்க இப்போ நம்ம தூக்குங்களாம். ஏய் ஜாலியாக போடா, அப்பா தான் கொடைக்கானலுக்குள்ளே போன கேஸ் முன்னாடி போ, ஜாலியாக போடா. சொல்லு சொல்லு, பேசாதீங்க சொல்லு. நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? வேணாமா? இந்த இடம் பிடிச்சிருக்கா உனக்கு? வெளியே போகலாமா? சரி. வெளியில போலாம். ஏன்மா வெளில போகலாம்? ஏன்டா வெளில போகலாம்? வர என்ன பண்ற? செம்மையா இருக்கு இடம், பயங்கரமாக இருக்குது. ஆனால் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், பிளான் பண்ணி பசங்களோட வாங்க. நீங்கள் வந்து கார் எடுத்து வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து ஓட்டணும். நாங்கள் வந்துட்டோம். கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக இருக்க காரணம் ரொம்ப கஷ்டம். லைக் சிட்டி வெர்னாலாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நடுவில் மாட்டி முன்னாடி பின்னாடி வீல் தொங்கும். டு த ஃபைனல் கன்க்ளூஷன், இந்த பிளேஸ்க்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஃபோட்டோஸ் நிறைய எடுக்கலாம், ரீல்ஸ் எடுக்கலாம். மற்றபடி முன்னாடி வாங்க. ஆமாம், மற்றபடி இந்த ஸ்பாட்டில் வந்துட்டு பெருசாக ஒன்றும் இல்லை. மேக்ஸிமம் ஒரு 5 to 10 மினிட்ஸ். நீங்கள் ஃபோட்டோஸில் வந்துட்டு நிறையா போசஸ் கொடுப்பீங்க, உங்கள் ஃபேஸ் அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஸ்பாட். ஸோ சோறு கூட இல்லை, ஆமாம், எதுவுமே கிடையாது.
முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அது ரொம்ப ரிமோட் ஏரியாவாக இருக்குது. ஸோ ஏதாவது அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் ஏதாவது பண்ணி வச்சாங்கன்னா எல்லாம் ஜீப் எடுத்துகிட்டு வர வேண்டிய இடத்துல இந்த வண்டிலாம் வேலைக்கே ஆகாது. கடவுள் புண்ணியத்தில் வெளில போயிட்டா சந்தோஷம். நான் செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. என்ன நாமே இன்னொன்று வந்து என்னென்னா கைஸ், இது வந்து ரோடு வந்து நிறைய ரோடு இருக்கும். மண் ரோடு நம்மளுக்கு கூகுள் மேப்லலாம் கரெக்டாக தான் காட்டியிருக்கு, அதுபடி தான் போயிருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரோடு இருக்கிறதுனால கன்ஃபியூஷன் இருக்கும். வழிமாறி போயிடாதீங்க. வழிமாறி போனீங்கன்னா கூகுள் மேப் கூட ஹெல்ப் பண்ணாது. ஸோ நீங்கள் உள்ளே வரும்போதே கரெக்டாக பார்த்துக்கோங்க எந்த டர்னிங்கில் திரும்புறீங்க, எப்படி போகிறீங்கன்னு. திரும்ப ரிட்டர்ன் வரும்போது அதே ரோடை பிடிச்சி வெளில வந்துட பாருங்கள். பாருங்க, சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ நானே வந்து இந்த ரைட் எடுத்தது ரொம்ப தப்பு. இது நாங்கள் வந்த ரூட்டே கிடையாது. ஆமாம், அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு வந்து புதுசாக இருக்கிறதுனால போயிட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளம், அதில் நான் வண்டியை விட்டுருந்தேன்னா கண்டிப்பாக மாற்றிருந்தேன். ஸோ என்ன பண்ண வேண்டியதாகிடுச்சு, இந்த இடத்துல நான் ரிவர்ஸ் பண்ணி திரும்ப பின்னாடி போய் நான் கரெக்டான ரூட் எடுக்க வேண்டியதான சிச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. நம்ம ஒரு வழியாக வெளில வந்துட்டோங்க. சந்தோஷம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டேக் கேர். அவ்வளோதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போ.